आगे बढ़ो चला 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 करण्याचे मानवंदना देण्यासाठी उपस्थित नागरिकांचे पुणे ग्रामीण हार्दिक हार्दिक स्वागत पुढे चालत राहावे मोबाईलद्वारे अथवा कॅमेराद्वारे फोटो काढण्यात ज्यादा वेळ जाणार नाही அனைவருக்கும் வணக்கம் ஜெய்வீம் இப்போ பீமா கொடைக்கான் ரீச் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதான் அந்த பீமா கொடைக்கான் நினைவு தூண் காலையில் இப்போது இங்கே கிட்டத்தட்ட கரெக்டாக 6 மணி இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடை பாருங்கள் நல்ல க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க 2 வீலர் மட்டும் கூட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அலோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 பஸ் விட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டுக்கு மக்கள் எடுத்துக்கிறதுக்கு அந்த 200 பஸ்ஸுமே இன்னைக்கு வந்து ஃப்ரீ எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு காலையிலே வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் போக போக க்ரௌட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு க்ரௌட் வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 115 ஏக்கர் பார்க்கிங்க்கு மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க 9 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸில் வண்டி காரு 2 வீலர் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டுறாங்க அப்படின்னா எவ்வளோ க்ரௌடு வந்து வந்துட்டு இருக்காங்க வருவாங்க அப்படின்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் மக்கள் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 போலீஸ் வந்து இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அந்த கொடைக்கான் பார்க்குக்கு கொடைக்கான் நினைவு சின்னத்துக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்புறம் இங்கே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மார்ச் நடக்க போகுது மார்ச் பாஸ்ட் அதை நடத்துறவங்க யார் அப்படின்னா சைனிதா சம்திக் தள் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க அந்த அமைப்பு என்ன அமைப்புனா பாபா சாஹேப் அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட அமைப்பு பாபா சாஹேப் அம்பேத்கரால் இளைஞர்கள் கொண்டு முழுக்க தொடங்கப்பட்ட அமைப்பு தான் அந்த சைனிதா சைனிக் தள் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து 300 பேர்லேருந்து 500 பேர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்ச் பாஸ் பண்ணுவாங்க அதையும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஸோ எல்லாமே பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்தர் சிலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா குளிர் செமையாக இருக்குது கிட்டத்தட்ட 10 டிகிரி செல்சியஸ் தான் இங்கே வந்து இருக்குது குளிர் பயங்கரமாக இருந்தாலும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு காலையில் அந்த குளிர்லையும் பல்வேறு வெளியூர்லேருந்து மக்கள்லாம் வந்திருக்காங்க வந்துட்டு தங்களோட பேகு எல்லாத்தையுமே தலையில் சுமந்துக்கிட்டு அதனால் அங்கே நடந்து வர பார்க்குறதுக்கு ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருந்துச்சு கேலண்டர் அப்புறமாட்டி புக்ஸ் எல்லாமே விற்பனைக்கு வச்சுருக்காங்க எப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பீமா கொடைக்கான் கூட்டத்தில் வந்து அதிகமாக வந்து புக்ஸ் விற்கும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி ரூபாய்க்காவது புத்தகம் விற்றுருக்கும் அப்படிங்கிறாங்க அது இந்த வருஷம் கிட்டத்தட்ட அவங்களோட டார்கெட் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வந்து புத்தகம் விற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதா இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க கருப்பு கலர் புத்தர் சிலை ரொம்ப அருமையாக இருக்கு புத்தர் பாபா சாஹேப் யானை சிலை
டிஷர்ட்ஸ் ரொம்ப அருமையாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ விடிஞ்சிருச்சு, மணி கிட்டத்தட்ட 7 மணி. இந்த டைமில் அந்த போலோடைய அந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறத பாருங்கள். இப்போ இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அதாவது YCM அஜித் பவார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஃபுல் க்ரௌடட் ஆயிரும். இப்போ க்ரௌடு வராமல் இருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்க காரணம் கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லா கார்ஸ் எல்லாமே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் லோக்கல் பஸ் வந்து இதுக்கு வருது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் மக்கள் நடந்தான் வரணும். ஸோ மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுல் க்ரௌடட் ஆகிடும் இந்த இடம். இங்கே பிக்கு சங்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக அந்த ஸ்தூபியை சின்னதாக மாற்றி உட்காந்து மக்களுக்கு வந்து போதனைகளும் ஆஸ்வாதமும் வாங்கியிருக்காங்க. கோரேகான் நினைவு ஸ்தூபத்துக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க. பல்வேறு மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. வந்து பாட்டு கச்சேரிகள் समोरील बसण्यासाठी जागा आहे. पाठीमागच्या साईडला ज्या ठिकाणी आपल्या सर्वांना बसता येईल त्या ठिकाणी आपण सर्वांनी बसावं अशी विनंती मी आपल्या सर्वांना या ठिकाणी करतो. இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ மணி கரெக்டாக 8. நான் இப்போ இருக்க இடம் இதுதான் பீமா நதிக்கரை. இந்த நதிக்கரைக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்தூபா நினைவு தூண் இருக்குது. இந்த நதிக்கரை ஓரத்தில் தான் அந்த மாபெரும் அந்த போர் வந்து நடந்தது. 500 மகளிர் வீரர்கள், கிட்டத்தட்ட 28,000 வீரர்களை 6 மணி நேரம் போரில் வந்து சாய்ச்ச இடம் இதுதான். இங்கேயும் மக்கள் வந்து நினைவு ஸ்தூபாவில் போயிட்டு மரியாதை செலுத்தினதுக்கப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து தங்களோட முன்னோர்களை நினைவு கூறுறாங்க. பாலத்தோட 2 சைட்லேயும் மக்கள் வெள்ளம் கரைப்புடந்து இருக்குது. ஸோ இதான் அந்த நதியுடைய கிளியர் பிக்சர். ஸோ இவங்க வந்து சைனிக் தள் மெம்பர்ஸ். அவங்க வந்து இங்கே பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்காங்க. मित्रांनो चला खाली चल. गरम पाणी काय आंघोळ करतात काय गरम पाणी त्या पाण्यामध्ये आंघोळ करतो. ठीक आहे संतो तरी होतात ते काय
இப்போ டைம் வந்து 8:30. க்ரௌடு பாருங்க. ஆக்சுவலாக இது ரெண்டு பக்கம் சாலை இருக்குது. ஒன்று வந்து சோலாப்பூர் அந்த பகுதியிலேருந்து வர ஒரு ரோடு, இன்னொன்று புனே அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ இந்த ரெண்டு பகுதியிலேருந்து மக்கள் வந்து சாரியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை இப்போ டைம் வந்து 8:30. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரகாஷ் அம்பேத்கர் வந்துட்டு போனார். அது வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ளே கார் மூவ் ஆயிடுச்சு. அந்த கிரவுண்டை சுற்றி இருக்கிற க்ரௌடை பாருங்க. இங்கே போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்படுத்திய எஸ்எஸ்டி அப்படிங்கிற அமைப்பு, எஸ்எஸ்டி சமிதா சைனிக் தள். அது அமைப்போடைய நோக்கம் என்னன்னா இளைஞர்கள் வந்து அவங்க வந்து ப்ளூ கலர் ஒரு 15 வயசு இருக்க முடியுமோ அத்தனை வயசு வரைக்கும் இந்த இதில். ஸோ அவங்களோட மார்ச் பாஸ்டும் இருக்குன்னாங்க. அதை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இப்போ நினைவு சின்னம் பக்கத்தில் வந்து सॅल्यूट करा, पुढे चला, सॅल्यूट करा, पुढे चला. सर्वांना विनंती आहे, आपण सॅल्यूट करा, पुढे चला. ஸோ இப்போ கிளியர் வியூ இருக்குது. चला बंधू चला, एका ठिकाणी थांबा. सुनीताबाई आमोले या ठिकाणी हरवलेले आहेत. இதுதான் அந்த வரலாற்று संपर्क साधावा. सुनीताबाई आमोले संवाद अभिवादन करण्याचा म्हणालेला आपण सुख दाखवणी अशा पुणे ग्रामीण पोलीस दलाकडून आपण चला पुढे पुढे चला, पुढे पुढे चला. सर्व भीम सैनिकांना विनंती आहे, पुढे पुढे चला. गर्दी वाढत चाललेली आहे. आपणास विनंती आहे, या ठिकाणी स्तंभ परिसर मोकळं करायचं आहे. पुढे पुढे सरकत राहा. स्तंभाच्या मागील बाजूस मुबलक जागा आहे. आपण पुढे पुढे सरकत राहा. सर्व भीम सैनिकांना विनंती आहे, सॅल्यूट करा, पुढे चला, सॅल्यूट करा, पुढे चला. रवी सोडकर आपल्या आई हरवलेल्या आहेत. आपल्या आई या ठिकाणी स्तंभ शेजारी येऊन थांबलेले आहेत. रवी सोडकर कुठे असेल त्यांनी स्तंभ शेजारी यायचंय. आपली आई या ठिकाणी आलेली आहे, आपल्याला शोधत आहे. महिलांची आपले दागिने सांभाळावे. இவங்கெல்லாம் பிக்கு பயிற்சியில் இருக்கிற சிறுவர்கள். இப்போ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 7:30. இதை பார்க்குறீங்க, க்ரௌடு வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டுறதுனால மக்கள் எல்லாம் நடந்தால் வரணும். இங்கே என்னென்னா ஒரு கை குழந்தையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 வயசு முதியோர்கள் வர எல்லாருமே அதே ஒரு குதூகலத்தோட தங்கள் முன்னோர்களுடைய அந்த வெற்றி நினைவு சின்னத்தை பார்க்கறதுக்காக வர்றது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறீங்களா க்ரௌடை? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் நினைவு சின்னம் இருக்க இடம். மக்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க.
இது செகண்ட் பேட்ச் போகிறாங்க. இந்த மாதிரி அணி அணியாக போயிட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணி அங்கே வந்து மரியாதை செலுத்துவாங்க. இது பெண்கள் அணி. சைனிக் சமந்தா சைனிக் தள் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மார்ச் பாஸ்ட் போகிறாங்க. இது வந்து அப்படி நேராக போயிட்டு பீமா கொடைக்கானலில் போயிட்டு இதை முடிப்பாங்க. பாருங்கள், இளைஞர்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த அணியில் இருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ போகிறாங்க. தொடர்ந்து இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் போயிட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்க.